தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை இரவோடு இரவாக தன்னுடைய சொந்த வாகனத்தை பயன்படுத்தாமல் வாடகை கால் டாக்ஸியில் தினகரன் வீட்டிற்கு சென்றார். தினகரன் வீட்டில் 2 மணி நேரம் ஆலோசனைகள் செய்தார். இது இப்பொழுது பரபரப்பாக பார்க்கப்படுகிற செய்தி. அண்ணாமலை தினகரன் வீட்டிற்கு செல்லக்கூடிய தேவை என்ன? தினகரனிடம் இருந்த அந்த 4% வாக்கு இப்பொழுது அது 7% ஆகியிருக்கிறதா அல்லது 1% ஆகியிருக்கிறதா என்பதை பாஜகவினுடைய மத்திய மாநில உளவுத்துறைகள் முழுமையாக சர்வே செய்து தமிழ்நாட்டில் அதிமுகவை பிளக்கக்கூடிய கத்தியாக தினகரன் இல்லை, சசிகலா இல்லை, டிடிவி உடைய கட்சியும் இல்லை. இதை தெரிந்து கொண்ட பாஜக இவரை பாஜக கூட்டணியில் கண்டுகொள்ளவில்லை. அதன் காரணமாக அவருடைய சுகேஷ் சந்திரா தேர்தல் ஆணையத்திடம் இரட்டை இலையை பெறுவதற்காக ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். அரசியல் அரிச்சுவடியே தெரியாமல் ஒரு சமூக விரோதி சுகேஷ் சந்திரா ஒரு மோசடி பேர்வழி டெல்லியில் பண்ணை வீடுகளை வைத்து பல நடிகைகளை அந்த புறத்துக்கு வரவழைத்து டெல்லி அதிகாரிகளை பழக விட்டு அவர்கள் மூலம் பல திரைமறைவு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரா. இந்த சந்திராவை எப்படி நெருங்கினார் தினகரன்? அந்த மோசடி நபர் எப்படி இரட்டை இலையை தினகரனுக்கு வாங்கி கொடுக்க முடியும் என்று நம்புகிறார். இவருடைய அரசியல் அஞ்ஞான அறிவு, இவருடைய ஆழ்ந்த அறிவு, அதிமுக அறிவு, அவ்வளவுதான். இந்த வழக்கையெல்லாம் பாஜக எந்த உதவியும் செய்யவில்லை. அவருடைய லண்டன் ஹோட்டல் வழக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. இவரிடம் வாக்கு வங்கி இல்லை. இது ஒரு சாதி கட்சியாக மாறிவிட்டது. இதன் விளைவு அமித்ஷாவும் கண்டுகொள்ளவில்லை, மோடியும் கண்டுகொள்ளவில்லை, கடைசியாக நயினார் நாகேந்திரனும் கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் நான் அதிமுகவை மீட்டு உங்களை அதிமுகவில் இணைப்பது என்னுடைய வேலை என்ற ஒரு பெரும் தொகையை பெற்றுக்கொண்ட அண்ணாமலையால் எடப்பாடியை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. இதனுடைய விளைவு அண்ணாமலை தினகரன் வீட்டிற்கு சென்று அவரை சமாதானப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இவரையே காப்பாற்ற முடியவில்லை, அண்ணாமலையவே காப்பாற்ற முடியவில்லை. இவர் எப்படி தினகரனை காப்பாற்றுவார்? பாஜகவில் சேர்த்து விடுவார், எடப்பாடியிடம் சேர்த்து விடுவார். இன்னும் இவர் சசிகலா வீட்டுக்கே போக முடியவில்லை. போயஸ் கார்டில் கட்டப்பட்ட அந்த வீட்டுக்கு ஒரு முறை கூட சசிகலாவால் அழைக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட தினகரன் எப்படி அதிமுகவுக்குள் கைப்பற்ற முடியாது. எடப்பாடி முதலமைச்சராக பதவியேற்ற கொன்ற பொழுது தினகரனுக்காக முதலமைச்சர் கான்வாய் மணிக்கணக்காக காத்து நிற்கும். தமிழர்களே, வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். தினகரன் வீட்டுக்கு முன்பு முதலமைச்சருடைய கான்வாய் காரிலே காத்திருப்பார் எடப்பாடி. அன்றைய வரவு செலவு, எந்த கோப்பில் கையெழுத்து போட வேண்டும், எந்த கோப்பில் கையெழுத்து போடக்கூடாது, எந்த கோப்பிற்கான பணம் வந்து சேர்ந்து விட்டது, எந்த கோப்பிற்கான பணம் வரவில்லை என்கின்ற பட்டியலை தினகரன் வீட்டிலே அமர்ந்து கொண்டு அந்த
பட்டியலை கொடுப்பார். எடப்பாடி முதலமைச்சர் கான்வாயிலே காத்திருப்பார். அண்ணன் குளித்து கொண்டிருக்கிறார், அண்ணன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், அண்ணன் உடை மாற்றி கொண்டிருக்கிறார், அண்ணன் பவுடர் பூசி கொண்டிருக்கிறார். இப்படியாக தினகரன் வீட்டுக்குள்ளிருந்து எடப்பாடியுடைய முதலமைச்சர் கான்வாய் தெருவிலே காத்து கிடக்கும். இப்படி நிலைமையை எதிர்கொண்ட எடப்பாடியார், இந்த எடப்பாடியார் ஒரு நாள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இந்த எடப்பாடியார் தெரிந்ததை பார்த்துக்கொள், நான் பார்த்து கொள்ளுகிறேன். சதாசிவம் வழியாக அமித்ஷாவிடம் சென்று மோடியிடம் சென்று விட்டார். அதன் பிறகு தினகரன் தூக்கி எறியப்பட்டார். தூக்கி எறியப்பட்டவர் இன்று வரை அவர் எழுந்து நிற்க முடியவில்லை. அவர்கள் குடும்பத்தால் உருவாக்கப்பட்ட அதிமுக அவருக்கே எட்டிக்காயாக மாறிவிட்டது, அவருக்கே வேப்பங்காயாக மாறிவிட்டது. அந்த குடும்பத்தால் உருவாக்கப்பட்ட எடப்பாடி யார் இப்பொழுது அனைத்து அதிகாரங்களையும் பெற்று முதலமைச்சராகவும் இருந்து விட்டார். எதிர்கால முதலமைச்சராகவும் வரப்போகிறார், பொதுச் செயலாளராகவும் ஆகிவிட்டார். இப்படியான பல வேஷங்களை, பல அரிதார பூச்சுக்களை எல்லாம் எடப்பாடி பார்த்து விட்டார், பழகிவிட்டார், தெரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையிடம் உதவி கேட்கப்பட்டது, பாஜகவிடம் உதவி கேட்கப்பட்டது, ஆர்எஸ்எஸ்ஸிடம் உதவி கேட்கப்பட்டது. ஆனால் எத்தனை உதவிகள் வந்து சேர்ந்தாலும் எடப்பாடி யாரை ஒன்றும் செய்து முடியவில்லை. அதன் விளைவு அண்ணாமலை உதவி கோரப்பட்டு அண்ணாமலை அதற்கான வழக்கறிஞர் தொகையை பெற்றுக்கொண்டு பல முயற்சி செய்தார். நாம் சொல்லுவதை கேட்க மறுக்கிறார். பாஜகவினுடைய PL சந்தோஷ், ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளை, அவர் சொல்வதையும் கேட்க மறுக்கிறார். மோடி சொல்வதையும் கேட்க மறுக்கிறார். அமித்ஷா சொல்வதை யார் சொன்னாலும் கேட்க மறுக்கிறார். இந்த எடப்பாடி கடும் சினம் கொண்டு எடப்பாடியை மாற்றி காண்பிக்கிறேன், அந்த கட்சியை கைப்பற்றுகிறேன். எடப்பாடி அதிமுகவுடைய தலைவராக இருக்க மாட்டார். அவர் இருந்தால் கட்சி உடைந்து போகும், நொறுங்கி போகும், சிதைந்து போகும். இப்படியெல்லாம் கருத்துருவாக்கினார் அண்ணாமலை, டிடிவி, OPS போன்றவர்கள் எல்லாம். ஆனால் OPS எடப்பாடியிடம் என்னை எப்படியாவது சேர்த்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்கிறேன், எனக்கு எந்த கோரிக்கையும் இல்லை, நான் உங்களுக்கு விசுவாசி என்று ஓரமாக உட்கார்ந்து கொண்டு அமைதியாகிவிட்டார். இப்பொழுது சசிகலாவும் தினகரனும் எப்படியாவது நயினார் நாகேந்திரனை பிடித்து எப்படியாவது மீண்டும் அதிகாரத்தை பெற்றுவிட வேண்டும் என்று சமூக அழுத்தம். ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு டிடிவியை எந்த காலத்திலும் பிடிக்காது. சசிகலாவால் உயரத்துக்கு கொண்டு வரப்பட்டவர் நயினார் நாகேந்திரன். ஆனால் இன்று சசிகலாவை விட, டிடிவியை விட உயர்ந்த இடத்தில் இருப்பவர் எடப்பாடி. எடப்பாடியை பகைத்து கொண்டால் அண்ணாமலைக்கு நேர்ந்த நிலை நேர்ந்துவிடும். இதை கவனமாக தெரிந்து கொண்ட நயினார் நாகேந்திரன் சசிகலாவுடைய தூதுவராக, சசிகலா சார்ந்த சமூகத்தினுடைய தூதுவராக எடப்பாடியிடம் சென்று அதை பற்றியே பேசாமல் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். திருநெல்வேலிக்கே அல்வா. நயினார் சசிகலாவுடைய தூதராகவும் இல்லை, டிடிவியினுடைய தூதராகவும் இல்லை, எடப்பாடியினுடைய தூதராக மாறிவிட்டார். பல முயற்சிகள், பல வியூகங்கள், பல சதுரங்கங்கள், இப்படி எது நடந்தாலும் ஒன்றுமே கதைக்கே உதவவில்லை. இந்த நிலைதான் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் எந்த காலத்திலும் அண்ணாமலையினுடைய வியூகம் வெற்றி பெறாது, டிடிவியினுடைய வியூகம் வெற்றி பெறாது. இந்த வியூகங்களெல்லாம்
எடப்பாடியினுடைய வியூகத்துக்கு முன்பு அடையாளம் தெரியாமல் போகிவிடும். இப்போ நயினார் நாகேந்திரன், டிடிவி, அண்ணாமலை எடப்பாடிக்கு எதிராக எந்த வியூகம் வகுத்தாலும் அதிமுகவினுடைய அரண், 1 கோடி தொண்டனுடைய அரண், அந்த மதில் சுவர், சீன பெருஞ்சுவர் தடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எந்த காலத்திலையும் எந்த முயற்சிகளும் வெற்றி பெறாது. ஆனால் வாங்கிய பணத்திற்காக, பெற்றுக்கொண்ட உதவிகளுக்காக அண்ணாமலை தினகரனை அமைதிப்படுத்தலாம், சசிகலாவிடம் அமைதிப்படுத்தலாம். கூடிய விரைவில் நான் ஒரு திட்டத்தை கொடுக்கிறேன், முயற்சி செய்கிறேன், தயவுசெய்து பொறுமையாக இருங்கள். வாங்கிய பணத்திற்கு அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். ஒரு காலகட்டத்தில் பதிலும் கேள்வியும் ஒன்றுதான். இப்படியான சூழல் வர இருக்கிறது. இந்த சூழல்களில் தான் தினகரனும் அண்ணாமலையும் சுழலில் சிக்கி இருக்கிறார்கள். அந்த சுழல் எடப்பாடி சுழல். நீங்கள் ஆற்றிலே சுழல் இருக்கும், கடலிலே சுழல் இருக்கும். இப்பொழுது இந்த சுழல் அரசியல் சுழல். இந்த சுழலிலே சிக்கினால் அது பாறை இடுக்கில் தள்ளிவிடும். பாறை இடுக்கில் தள்ளிவிட்டால் உயிர் பிழைக்க முடியாது. கடல் சுழலில் சிக்கிவிட்டால் நீங்கள் 1/2 கிலோமீட்டர் அந்த சுழல் அடியில் சென்று உங்களை தள்ளிவிடும். அதன் பிறகு கரை ஒதுங்க வேண்டியதுதான், உடலில் உயிர் இல்லாமல். இந்த சூழல் தான் அரசியல் சூழல். சுத்தி கொண்டிருக்கிறது, வேகமாக சுற்றுகிறது. எடப்பாடியினுடைய கை ஓங்கி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பாஜகவுக்கு சவாலாக இருக்கிறார். பாஜக திமுகவை எதிர்க்க வேண்டுமென்றால் தனியாக நின்று எதிர்க்க முடியாது. அதிமுக தோளில் எடப்பாடி மீது சவாரி செய்துதான் திமுகவை எதிர்க்க முடியும். திமுகவும் வலுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதிருப்தியாக இருக்கிறார்கள். ஆனால் திமுகவினுடைய தொண்டன், திமுகவினுடைய சமூக வலைதள திட்டங்கள் இப்பொழுதிருந்தே வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். குக்கர் வந்து இறங்குகிறது, டிஃபன் பாக்ஸ் வந்து இறங்குகிறது. இன்னும் 9 மாதத்தில் வீடு முழுக்க திமுகவினுடைய பாத்திரங்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் படம் ஒட்டி எங்கு பார்த்தாலும் தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் ஏழை எளியவர்களுடைய வீடுகளில் ஸ்டாலின் படத்தோடு இருக்கும். கலைஞர் டிவியில் திருகினால் கலைஞர் வருவதை போல கலைஞர் டிவியில் கலைஞர் வந்தும் கலைஞரை காப்பாற்ற முடியவில்லை. ஏழை எளியவர்களுடைய வீடுகளிலே தட்டுமுட்டு சாமான்களிலே முதலமைச்சர் சிரித்து கொண்டிருந்தாலும் திமுகவை காப்பாற்ற முடியாது. தமிழகத்தை தலை குனிய விடமாட்டேன். தலை குனிந்ததே உங்களால் தானே, உங்கள் ஆட்சியில் தானே, உங்கள் தந்தையாரினால் தானே. காவிரி தலை குனிந்தது, கச்சத்தீவு தலை குனிந்தது, பாலாறு, முல்லை பெரியாறு, ஈழம், இப்படி அத்தனை தலை குனிவும் உங்கள் கட்சியால் தான், உங்கள் தந்தையால் தான். இனி தமிழன் தலை நிமிர்வதற்கு என்ன வழி? தமிழன் திமுக ஆட்சியில் தலை குனிந்து 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 அவன் இனி நிமிர்வதற்கு என்ன வழி என்று சிந்திக்க வேண்டிய சூழலில் தலை குனிய விடமாட்டேன் என்று போஸ்டரில் பார்க்க முடிகிறது. இந்த தலை குனிவு என்பது யார் தமிழனை மீட்டெடுக்க போகிறார்கள் என்பதுதான் பல நூறு கேள்விகள். இந்த பல நூறு கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லுவார்? இந்த சூழல் தான் தமிழகத்திலே நிலவுகிறது. இந்த பதில் எங்கிருந்து கண்டுபிடிக்கப்படும்? தமிழனை தலை நிமிர்த்தக்கூடிய நபர்கள் யார்? திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இப்படி அத்தனை கட்சிகளும்
தமிழனை தலைகுனிவை 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 ஏற்படுத்தி விட்டது. கடைசியாக வந்த சீமான் சைமன் தமிழனை தலையே குனிய வைத்து விட்டார். எந்த தமிழனை தலை நிமிர வைக்க போகிறான் என்று 10 கோடி தமிழரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் விடை கிடைக்குமா என்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.